Maran's 7705. ஓகே ஓகே 7705. ஸ்பீக்கர்ஸ், ப்ராசஸர்ஸ் அண்ட் எஸ்பெஷலாக ப்ரொஜெக்ஷன் டியூனிங் எல்லாம் இவர் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. நீங்கள் சொல்கிற ஆர்என்லோட கத்தாதான். உங்களோட சைட் சரவுண்ட்ஸ் வந்து என்ன ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களோ ரைட் பிளேஸ் சேம் ஸ்பீக்கர் ஆகும். வீடியோ சீக்கிரம் வரணும்ல, ப்ராசஸ் ஆகி வெளியே வரும்போது உங்களோட ஆடியோ டிலேவும் இருக்கும். ஸோ வீடியோ Hi, this is Arjun from Cinetron. So, after a long time, I mean, வீடியோ வைஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, பட் ஒரு பாட்காஸ்ட் வீடியோவை நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஈவன் மை டீம் அண்ட் எல்லாத்துக்கிட்டையும் பிளான் பண்ணி இப்போ கடைசியாக ஒரு வழியாக ஒருத்தர் ஒரு ஆடியோ வீடியோ எந்தூசியாஸ்ட் அண்ட் நிறைய இவரோட ஜேர்னி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லலாம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ், ப்ராசஸர்ஸ் அண்ட் எஸ்பெஷலாக ப்ரொஜெக்ஷன் டியூனிங் எல்லாம் இவர் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஏன்னா ப்ரீவியஸாகவே நான் இந்த வீடியோ எடுத்தேன், பட் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே என் ஜி ட்ரைவ்லேருந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ ப்ரோ, ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் ப்ரோ? ப்ரோ நிறையவே எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோ. இது நான் வந்து கொஞ்சம் ஃபன்னின்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு ப்ராப்பர் என்ன சொல்கிறதுங்க, ஒரு எந்தூசியாஸ்டுக்கு ஏற்ற மாதிரியான டாபிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆடியோ இந்த பேசிக் என்ட்ரி லெவல்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா புதுசாக, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நான் கொஷின் ChatGPT கொடுத்துட்டா அது எனக்கு கொஷினாக பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ சைடில் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா சில பேர் என்ன நினச்சிருவாங்கன்னா, என்னடா இவனுங்க வந்து டக்குன்னு பார்த்து ChatGPTயில் எடுத்து பண்ணுறானுங்கன்ற மாதிரி நினச்சிருவாங்க. பட் கொஷின்ஸ் மட்டும்தான் ChatGPTலேருந்து நான் ப்ராசஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் தான் தருவீங்க. சில ஆஸ்பெக்டில் எனக்கு தெரிஞ்சால் நானும் சொல்கிறேன். ஸோ இது ஒரு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கும் மேபி இந்தியாவுக்கு. அப்போ இந்தியாவில் ஹோம் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேபி vlogger. இது செகண்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டால்பி அட்மாஸ் நாங்கள் விர்ச்சுவல் பாட்காஸ்ட்னு ஒன்று பண்ணியிருந்தோம். இது செகண்ட் ஆக்சுவலி இந்தியா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கப்புறம் தான் நம்ம மீட் பண்ணோம்னு நினைக்கிறோம் ப்ரோ. யா ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி இதில் என்ட்ரா நீங்கள்? நானும் ஆஸ் யூஷுவல் ஒரு ரெகுலர் ஹோம் தியேட்டர் எந்தூசியாஸ்டாக தான் சேர்ந்தது. ஓகே, ஒரு பேசிக் செட்டப்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஓகே, உங்கள் ஃபர்ஸ்ட் செட்டப் என்ன ப்ரோ? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து என்னோடது டு பி ஹானஸ்ட் Yamaha Dolby Digital ஆப்டிக்கல். ஓகே 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 2011 கைண்ட் ஆஃப் பைனியரோட சீரிஸ் ஸ்பீக்கர்ஸ், அது ஆண்ட்ரூ ஜோன் ஸ்பீக்கர்ஸ். யா சொல்லிருந்தீங்க, கரெக்ட். F52 சூப்பர் லைன் அப், அது நல்லா இருக்கும். ஓகே சூப்பர் கிங். ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் ஐ வென்ட் வித் டாலி சப். நல்லா இருக்கும், சப் சூப்பரா இருக்கும். கான்செப்ட் 12 எஸ். யா அதுல இருந்து அப்புறம் ஐ ஜஸ்ட் வென்ட் வித் Maran's 6012. I want to go with Atmos. செப்பரேட்ஸ் போயிருந்தீங்களா? 6012 AVR தானே ப்ரோ? 6012 AVR. யா. அப்புறம் அதுல கொஞ்சம் HDMI இஷ்யூஸ் ப்ராப்ளம். as usual AVRஸ்னாலே கொஞ்சம் troublesome தான் லாங் லைஃப்க்கு. எக்ஸாக்ட்லி. அங்க இருந்து I skipped. I went with processor. First bleep Maran's 7705. ஓகே ஓகே 7705. got it. அதுவும் கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்க, கடைசியா Maran's பாத்தீங்க. யா அதுக்கப்புறம் I went with my new Orcam. யா எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி திஸ் பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா AV40ல இருந்து அப்கிரேட் பண்ணி AV41 சேஞ்ச் பண்ணிருக்காங்க, மாடல் சேஞ்ச் பண்ணி, which is 8K support. Much difference between AV40 and 41. The video 2.1 upgrade. Exactly. That goes with the 8K. So this unit got upgraded in the Arkham service center itself. Yeah, authorized in India அந்த சர்வீஸ் சென்டர்ல பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, இந்தியால தான் ஆச்சு. Yeah. Directly Arkham ஓட சர்வீஸ் சென்டர்ல தான் வந்துச்சு. Sure bro. Decibel to be authorized. Got it bro. And நீங்க எங்க சேனல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Quite interesting. நல்ல நாலேஜ் ஷேர் பண்றீங்க. ஓகே.
ஆடியோ வீடியோ நாலேஜ் கண்டிப்பா தேவை. ஜஸ்ட் இது பிகினர்ஸ்க்காக உள்ள விஷயம் இல்ல. இப்ப எங்களை மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கன்சியூமர்ஸ்க்கு வந்து உங்களோட வீடியோஸோட டெப்த் புரியும். புரியுது ப்ரோ. நான் சொல்றேன் பிகினர்ஸ்க்கும் தேவை. ஆனா அவங்களுக்கு நிறைய விஷயம் நம்ம சொல்றது புரியாது. நீங்க சொல்றது நம்ம நீங்களும் இன்டராக்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு அது புரியாது. எக்ஸாக்ட்லி. வேற நல்ல டு பி ஃபிராங்க் உங்களோட சேனல்ல நீங்க போடுற கண்டென்ட், நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான் எல்லாருக்குமே. நாங்க இதெல்லாம் ஆல்ரெடி நாங்க எக்ஸிஸ்டிங்கா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க டிப்ஸ் தான். நாங்க மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறத நீங்க சொல்றீங்க. புரியுது ப்ரோ. ஸோ வெல் நைஸ் வேர்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ நான் உங்களோட வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து அந்த அசெண்டோ பேஸ் பண்ண அந்த இது வச்சுருந்தீங்க இல்லையா, ஸ்பீக்கர்ஸ், டிரைவ் கான்செப்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா பிகாஸ் அதர் தேன் த ப்ரீமியம் லைனப்ஸ் லைக் ஃப்ளோர் ஸ்டாண்ட்ஸில் இப்போது நார்மல் பேசிக் பீப்புள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசிக்காக சொல்ல எந்தூசியாஸ் சொல்ல, பட் பேசிக் பீப்புள் தே வில் பி கோயிங் வித் திஸ் பட்ஜெட் ஆஃப் அண்டர் 2 lakh 3 lakh 5 lakhsக்குள்ளே இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதுதான் ஒரு பெஸ்ட் ஹோம் தியேட்டர் செட்டப்பு. ஸோ ஐ நோ நீட் டு மென்ஷன் த பிராண்ட்ஸ், பட் அந்த பேசிக்கில் இருக்கிறது தான் அது அப்படியே பெருசுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் தூக்கி போட்டு இந்த கான்சென்ட்ரிக் டிரைவ் கான்செப்ட் நிறைய பேருக்கு இங்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் யூடியூபர்ஸ் அண்ட் சேனல்ஸ் எல்லாம் நான் நீங்கள் சொல்லியும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் ஃபாலோ பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜேடிஆர் அந்த 2.1 வே ஆர் 2 வே அந்த டிரைவ் கான்செப்ட் கைண்ட் ஆஃப் பாயிண்ட் சோர்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு டிரைவ் எக்ஸாக்டாக அவங்க என்ன டிரைவ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே டிரைவ் எடுத்து இதுக்கான ஸ்பெசிஃபைடு கிராஸ் ஓவர் போட்டு அதுக்கான பாக்ஸ் பண்ணி அதோட ஒர்க்கோட ப்ராசஸ் எவ்வளோ தூரம் போகுது அண்ட் அது ஒர்த்தாக இருக்குங்களா கம்பேர் பண்ணும்போது. ஐ மீன் ப்ரைஸிங் அகைன் இட் இஸ் நாட் சீப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியர்லி மிட் ரேஞ்சோ விட தாண்டி போயிடும் கண்டிப்பாக ஒரு யூனிட்டோட ப்ரைஸு. என்னன்னா இப்ப நானும் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்பீக்கர்ஸோட நம்ம மூவி பார்க்கும்போது தேர் டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் அலைன்ட் இன் a single box. அதாவது ட்வீட்டர் தனியா, மிட்ரேஞ்ச் தனியா, பேஸ் டிரைவ் தனியா, இந்த மாதிரி தான் வந்து கன்சியூமர் கிரேட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஆனா கமர்ஷியல் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கவே இருக்காது. they will have HF and mid in a single box அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ்னால அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுதுன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ்னால ஏன் கொடுக்க முடியலன்னா தீஸ் ஆர் நாட் டியூன் ஃபார் த ஹோம் சினிமா பேசிக்லி. அது ரெஸ்ட்ரிக்டட், அதோட டைனாமிக்ஸே ரெஸ்ட்ரிக்டட் தான். நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் என்னன்னா வெறும் மூவி பேஸ்டு தான். வந்து ஹை டைனாமிக், ஹை சென்சிட்டிவிட்டி, ஹை எஸ்பிஎல் ஸ்பீக்கர்ஸ். நீங்க சொல்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து இட்ஸ் மென்ட் ஃபார் மியூசிக்கல். அதுல வந்து உங்களுக்கு எதுல வந்து அதிகமான காசு போட்டிருப்பாங்கன்னா அதோட என்க்ளோஷர் டொமஸ்டிக்கா இருக்கும், அவ்வளோ பேஸோட அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அப்புறம் ட்வீட்டர் அதோட ட்ரிபிள் ரீஜன்ல வந்து அவங்க வந்து ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து எனார்மஸா இருக்கும், ஹைட் வித் எல்லாமே இருக்கும் அதுல. அப்புறம் ஷோ நெட்வொர்க். ஸோ இது வந்து ஒரு ஆடியோ ஃபீல்டுக்கு தேவை. ஆனா ஒரு மூவிஸ் என்ஜாய் பண்றதுக்கு யூ டோன்ட் நீட் சச் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஸ்பீக்கர்ஸ். இட்ஸ் எக்ஸ்பென்சிவா ஆகும், பட் இந்த சென்ஸ் இதோட கம்பேர் பண்ணும்போது ஆடியோ ஃபைல் கிரேட் ஸ்பீக்கர்ஸோட கம்பேர் பண்ணும்போது மூவிஸ்க்கு அவ்வளோ நீங்க செலவு பண்ண தேவையில்லை டு என்ஜாய் மூவிக்கு. மூவிக்கு தேவைப்படக்கூடியது பிக் ஸ்பீக்கர்ஸ். அதாவது 6 inches 7 inchesலாம் வந்து யூ ஒன்ட் கெட் த டைனாமிக்ஸ் அந்த இருக்காது. அண்ட் யூ நீட் அ ஹை சென்சிட்டி ஸ்பீக்கர்ஸ். அட்லீஸ்ட் வந்து உங்களோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு 116 dB இல்ல 108 dB அது மினிமம் பண்ணணும். அந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து சடன் அட்டாக்ஸ் கொடுக்கும். தியேட்டர்ல உங்களுக்கு தியேட்டரோட ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கும், நீங்க எதை கேட்டு நீங்க படத்தை நீங்க பாக்குறீங்க. நீங்க வந்து ஒரு கன்சியூமர் கிரேட் 15 lakh ஸ்பீக்கர்ஸ் வச்சு நீங்க பாக்குறது இல்ல. நீங்க தியேட்டர்ல பாக்குறது வந்து ப்ரோ செக்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ நீங்க ப்ரோ செக்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ் நீங்க வீட்டுல யூஸ் பண்ணலாம், பட் யூ ஷுட் பி ஏபிள் டு யூஸ் ப்ராப்பர் காம்போனன்ட் ஃபார் த கிராஸ் ஓவர். கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ யூ நீட் டு கம்ப்ரஸ் இட், கான்ட்ராக்ட் இட். அதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைட்டா எடுத்து வரணும். டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க மல்டிபிள் டிரைவ்ஸை வந்து ஒரு பாக்ஸ்ல அடைக்கிறதுக்கும் ஒரு கான்சென்ட்ரிக் இல்ல கோஆக்சியல் டிரைவை யூஸ் பண்றதுக்கும்
உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா ஃபேஸ் அலைன்மெண்ட். ஸ்பீக்கரோட ஃபேஸ் அலைன்மெண்ட். நீங்க எந்திரிச்சு நின்றாலும் சரி, லெஃப்ட் ரைட் மூவ் ஆனாலும் சரி, உங்களோட ட்ரிபிள் வந்து நீ உட்கார்ந்து ஒரு இடத்துல பொசிஷன்ல கேட்கற மாதிரி இருக்கும் நீங்க எந்த சைட் போனாலும். பேனிங்கிறது ஒரு படம் பார்க்கும்போது பேன் ஆகுறது உங்களுக்கு கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும். அது கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் அண்ட் கோஆக்சியல் டிரைவ்ஸ்ல. இந்த டிரைவ்ஸோட மெயின் ஸ்பெசிபிக் ஐடியாலஜியே வந்து ஐ டுக் இட் ஃப்ரம் அசெண்டோ அண்ட் ஜேடிஆர். நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், லைக் ஷான்லி, ஆடியோலிக்ஸ் எல்லாமே. அதுல அப்புறம் வந்து இந்த ஆடியோ சயின்ஸோட போறமும் நான் அதிகமா பார்ப்பேன். அதுல வந்து என்னன்னா இந்த எம்டிஎம் முக்கியமா நான் எதுல வந்து இந்த ஸ்பீக்கருக்கு போகணும்னு முடிவே பண்ணேன்னா சென்டர் சேனல் தான் வந்து 95% உங்களோட ஆடியோவை வந்து உங்க படத்துல உங்களுக்கு உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்க்கிறது. அண்ட் வர்க்கிங்கும் 90% அதான் இருக்கும் மேக்ஸ். ஆமா, 95% தான் ஒர்க்கிங் மேஜர். அது நம்மளுக்கு மோஸ்டா அவங்களுக்கு கொடுக்கறதே வந்து எம்டிஎம் மிட் ட்வீட்டர் மிட் அந்த அந்த 2-way 3-way பேஸ் பண்ணி. அந்த டிசைன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படின்னா ட்வீட்டரோட ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி என்னதான் நீங்க நல்ல குவாலிட்டி போட்டாலுமே there are 2 mid-range tweeters in between the tweeter. ஓகேவா? சோ இதோட வேவ் will disturb the tweeter. tweeter வந்து ஸ்ட்ரீம் லைன் இட் ஃபோக்கஸஸ். அது வந்து ஒரு லேசர் லைட் மாதிரி தான் போகும். கொஞ்சம் லேசர் லைட்ல போயிட்டு கொஞ்சம் வைடன் ஆகும். ஓகே, ஆனா வந்து வேவ் டைப்ஸ் அப்படி இல்ல, அது எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். சோ இந்த வேவ் ப்ராபகண்டா அது டிஸ்டர்ப் பண்ணும். அதனால நீங்க ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மேல நீங்க எம்டிஎம் ஸ்பீக்கர்ஸ் வச்சு பின்னாடியே போனாலுமே யூ வில் பி எஃபெக்டட். உங்களுக்கு அந்த ட்ரிபிள் ரீஜன் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும், கொஞ்சம் நல்லாவே ஹியூஜா லாஸ் ஆகும். இது உங்களுக்கு ஆடியோ சயின்ஸ் ஃபோரம்லயே இருக்கும். அதுல வந்து கான்சென்ட்ரிக் கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த இமோஷனல் டெப்த் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்ல வந்து குறைஞ்சிருது, அது நேரோ ஆயிடுது. அப்ப அந்த விஷயத்துக்காக எடுத்துட்டு வந்த ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து இந்த கான்சென்ட்ரிக் அண்ட் கோஆக்சியல். இது வந்து புதுசுலாம் இல்லை. லைக் ஸ்பீக்கர் பிராண்ட்ஸ் லைக் ஆல்டெக் லான்சிங் அவங்கலாம் வந்து 70s 80s அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கெஃப் as you said they are using this coaxial models. many companies are using. இப்ப அது வந்து திரும்பி ரீபேட்ச் பண்ணி கம்பெனிஸ் லைக் அசெண்டோ அண்ட் ஜேடிஆர் இவங்கெல்லாம் வந்து இது ஆக்சுவலி அவுட் சோர்சிங். அவங்களாம் ஸ்பீக்கர்ஸ் வந்து வெளியே இருந்து வாங்குறாங்க OEMs. ஆனா வந்து ஆல்டெக் லான்சிங் மாதிரியான கம்பெனி கம்பெனிஸ் வந்து தேவை மேனுஃபேக்சரிங் தேர் ஓன் கான்சென்ட்ரேட். ஸோ அதெல்லாம் வந்து மியூசிக்கல், அதெல்லாம் இன்னும் மோர் எக்ஸ்பென்சிவ். இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். உங்களுக்கு பின் பாயிண்ட் அக்யூரசி, சவுண்ட் இங்க இருந்து வருதுன்றத உங்க பிரெயின் வந்து ரொம்ப வந்து கால்குலேட் பண்ண தேவை. ஆக்சுவலி நீங்க உங்க சுத்தி ஸ்பீக்கர்ஸே இருந்தாலுமே இந்த சவுண்ட் இங்க இருந்து வருதுன்றத உங்க பிரெயின் தான் அட் லாஸ்ட் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்லணும். I made a video about this also, the particular ஆமா நான் பார்த்தேன். அந்த சயின்ஸோட நீங்க போட்டுருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப இந்த ஸ்பீக்கர்ஸ்னால வந்து உங்களோட அந்த பிரெயின் கொடுக்கக்கூடிய அந்த கால்குலேஷன் அந்த எஃபிஷியன்சி வந்து குறைக்குது. ஈஸியா ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுதுன்னு சொல்ல வரீங்க. பேசிக்கலி அந்த கால்குலேட்டிங் டைம் வந்து குறைக்கும். எக்ஸாக்ட்லி. சோ சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா என்ன சொல்றது, உங்களுக்கு வந்துட்டு இப்போ நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற அந்த சின்ன ரூமுக்கு 7 ஸ்பீக்கர் வேணும் 5.1ல அச்சீவ் பண்ண முடியாதுன்ற நினைக்கிற அந்த கான்செப்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம். விச் மீன்ஸ் அந்த கால்குலேஷன் டைம் நீங்க சொன்ன மாதிரி கம்மியாயிரும். ஸோ உங்க பிரெயின் வந்து அந்த சீன்குள்ளவே போயிடும் மொத்தமா. ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல வந்து ட்வீட்டர்ஸ் வந்து டோம் ட்வீட்டர்ஸ் இல்ல, எல்லாமே வந்து கம்ப்ரஷன் ட்வீட்டர்ஸ். அதோட பவர் ஹேண்ட்லிங்கும் அதோட வோக்கல் கிளாரிட்டியும் அன்காம்ப்ரமைஸ் சூப்பரா இருக்கும். ஆனா யூ ஷுட் ஹேவ் a very good crossover. அதனால ரொம்ப கத்தவும் முடியும். That's the main point because most of the நீங்க சொன்ன மாதிரி நான் floor standing models made for musical first thing. I do accept that. ஏன்னா அதோட ட்வீட்டரிங் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் பேஸ்டு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கிளிப்ஸ் வந்துட்டு இருக்கு. கிளிப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஹார்ன் லோடட் தான் கொடுத்துருப்பாங்க. ஹார்ன் லோடட் தான். ஆனா கிளிப்ஸோட ஸ்பெசிஃபிக் காசி கன்சியூமர் கிரேட்ல they use a aluminum dome with a horn. Okay. So for the directivity.
டைரக்டிவிட்டி. ஆனா சில மாடல் எல்லாம் வந்து யூஸ் ஹார்ன். அது நீங்க கவனிச்சீங்கன்னா கிளிப்ஸ்ல வந்து கிராஸ் ஓவர் ஒழுங்கா பண்ணாத மாடல்ஸ்ல வந்து ரொம்ப கத்தும். யா மெனி பீப்புள் சே தட். ஸோ என்ன திங்னா ஆர் அன்லோடட் as you said the movie பேஸ் பண்ணி தான் இருக்கும், which means most of the எல்லா தியேட்டரும் ஆர் அன்லோடட் தான் யூஸ் பண்ணுற கம்ப்ரெஷன் டிரைவ்ஸ் தான். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு ஆஸ்க்னா ஆர் அன்லோடட் இப்போ நீங்கள் சொல்கிற ஆர் அன்லோடட் கத்தாதா? நம்மளுதுமே கத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ திஸ் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் மூவிஸ், நாட் ஃபார் மியூசிக். ஸ்பெஷலி மேட் ஃபார் மூவிஸ். ஓகே. மூவிஸ்க்கு நம்ம வந்து பிளான் பண்ணும்போது மியூசிக் போயிட்டீங்கன்னா உங்களோட ட்வீட்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1500 or 2500 இருந்து they will use very good mid range 3-5 அந்த ரேஞ்ச்ல அந்த ட்வீட்டர் வந்து எடுப்பாங்க. ஓகே. for 2500 2400 frequency ல இருந்து they will start the tweeters crossover. Okay. and they'll take it till 20 and above. Okay. ரொம்ப எக்ஸ்பென்சிவான மாடல் இந்த பெரிலியம் டிரைவ்ஸ் யூஸ் பண்றதுலாம் வந்து they will even take it to 40,000 kilohertz, 34,000 kilohertz, 24,000 kilohertz. ஆனா நம்மளுக்கு மூவிக்கு we don't need such a huge I think so 15 kilohertz 15k should be the 18,500 17,500 ல இருந்து we should just give a roll off. Okay, got it. உங்களோட டைரக்ட் கால்குலேஷன்ல கூட நீங்க பண்ணலாம். ரொம்ப ஹைஸ் வந்து கத்த விட கூடாது. அது வந்து ஆக்சுவலி வந்து நமக்கு ஃபெட்டிக் ஆகும். மூவி லாங் செஷன் பார்க்க முடியாது. நம்மளுக்கு கேட்கும் எல்லா ஐஸுமே கேட்கும். நம்ம இங்க வந்து மியூசிக்கோட டீடைல்ல வந்து நம்ம கேட்க போறதில்ல. நம்மளுக்கு வேண்டியது இங்க வந்து மூவியோட டைனாமிக்ஸ். ஓகே. எல்லா பத்தி நம்மளுக்கு வந்து ஒரு லெவல்ல ஒரு ஃபிளாட் ரெஸ்பான்ஸ்ல வந்து நிக்கணும். அப்பதான் மூவி என்ஜாய் பண்ண முடியும். ஆனா மியூசிக் அப்படி இல்ல. நமக்கு பிடிச்ச ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து அதிகப்படுத்தலாம், இறக்கலாம். இங்க அது அந்த அந்த வேலையை பண்றா நல்லா இருக்காது. அது வந்து தியேட்டர்லயும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸ் ஃப்ளோக்கு வொர்க் ஆகாதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப மூவிஸ்க்கு எப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த 2500 2400 சொல்றோம் பாத்தீங்களா, அது 1800 600 போச்சுன்னா இன்னும் வந்து வோக்கல் வந்து கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். புரியுது. 1000 வாய்ஸ் பேஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி தான். வாய்ஸ் வோக்கலே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஹெச்எஃப்ல வந்துரும், உங்களோட கம்ப்ரஷன் டிரைவ்ல வந்துரும். அப்ப உங்களுக்கு ஈஸியா வந்து ஓகே. தி கன்த் வந்து என்ன சொல்லுங்க, அந்த ஓவரால் வாய்ஸ் கிளாரிட்டியோட அந்த கன்த் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும்னு சொல்லுவீங்க. கன்த் ரொம்ப பெட்டரா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இப்ப இதுல இந்த கான்சென்ட்ரிக் கோஆக்சியல் என்னன்னா உங்களுக்கு வந்து ஹார்ன், இப்ப கம்ப்ரஷன்னா ஹார்ன் கொடுத்து தான் பண்ணுவாங்க. இங்க உங்களுக்கு ஹார்ன் எதாவது வேலை பார்க்கணும்னா உங்களோட மிட் ரேஞ்ச் தான் இதுக்கு வந்து ஹார்ன். ஓகே. உங்களோட மிட் ரேஞ்சோட அந்த கோன் ஸ்ட்ரக்சர் அதுதான் வந்து உங்களுக்கு ஹார்ன் ஆக்ட் பண்ணும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல டைரக்டிவிட்டி கொடுக்கும். அதாவது மிட் ரேஞ்சோட டிஸ்பர்ஷன் இப்படி போச்சுன்னா அது அந்த டிஸ்பர்ஷன் சென்டர்ல வந்து ஹாலோவா தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளீனா வந்து ஹை ஹெச்எஃப் வந்து போயிடும். ஸோ எப்படி டிஸ்டன்ஸ் நீங்க உட்கார்ந்தாலும் சரி உங்களுக்கு அந்த வோக்கல் கிளாரிட்டியோ இல்ல அந்த ஹை ஹெச்எஃப்ஓ வந்து உங்களுக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது. நீங்க தேட்டர்ல பாக்குற மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷல் இந்த ஸ்பீக்கர். ஷோர். ஈவன் நான் கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். நிறைய ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸை விடவே எனக்கு பெட்டராக இருந்தது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஃபார் மீ இட் ஃபெல்ட் லைக் நீங்கள் சொன்னீங்க இல்லையா சில சீன்ஸ்லாம், பட் நாட் மேட் ஃபார் மியூசிக் ஆஸ் யூ டோல்ட், பட் கிரேட் ஃபார் மூவிஸ். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சில மூவிஸோட இதுவே பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பேந்தர் பார்த்துருந்தோம் அந்த சீன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு என்ன பார்த்தோம், பிளாக் பேந்தர் பார்த்துருந்தோம், அவதாரோட ட்ரைலர்னு நினைக்கிறேன், அவதார் வே ஆஃப் வாட்டர், அந்த வாட்டர் சீன்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் நிறைய ரெஃபரன்ஸ் லெவல் மூவிஸோட அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஒரு மெயினான விஷயம், உங்களோட சப்வூஃபர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்க் SW50 விச் இஸ் இன் ரியாலிட்டி லோவஸ்ட் ப்ரைஸ்ல அதுதான் பெஸ்ட் சப்வூஃபர்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் சொல்றதை விட இன்னொரு விஷயம் ப்ரோ, லோவஸ்ட் ப்ரைஸ் நான் எங்க டினோட் பண்றேன்னா அப்ராட்ல, நாட் ஃபார் இந்தியா. இந்தியால அது லோவஸ்ட் கிடையாது. அங்க வந்து என்னன்னா you get BOGO buy one get one ஆஃபர் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்ப மட்டும் தான் பண்ணுவாங்க. நாட் பாலிசி யூ கெட் இட். ஆனா நீங்க வரும்போது 2 இருந்தது 15 inch. இப்ப I got 2 more, so I have 4.
Yeah, I'm actually, updating my home theater, right? yeah, So bro is அதனால gonna give this test run for our demo center maybe within 1.5 month குள்ள அந்த இதுவும் ப்ராசஸ் போகுது. லெட் செக் எப்படி இருக்குன்னு ஓவரால் செக் ஈவன் அந்த டைமில் ஏதாவது கிளைண்ட் வராங்கன்னா காமிக்க இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல, பெரிய ஆளுன்னு சென்ஸ் எனக்கு தெரியாத மாதிரி நிறைய ஸ்பீக்கர் பிராண்ட்ஸ் அண்ட் ஸ்பீக்கர் இதெல்லாம் இருக்குது இன்னமும். அது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும். பட் எனக்கு இந்த ட்ராவலில் இருக்கும்போது உங்களோடது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், பட் அந்த என்ன சொல்கிறது, இந்த சவுண்டிங் சிக்னேச்சர் கன்த்து நீங்கள் சொன்ன மாதிரி அது லிட்டரலி ஒரு தியேட்ரிக்கல் அந்த இதில் இருந்தது. டேட்டா ஸ்பீக்கர் வந்து டிசைன் வரைக்கும் இட் இஸ் போரிங். யா, டிசைன் இட்ஸ் ரெகுலர் பாக்ஸி டிசைன். பட் ஆனால் இங்கே உங்களோட ஒர்க்கே வந்து அந்த டிரைவோட கேபின், அதுக்கப்புறம் அந்த கேபினோட சேர்ந்து அந்த டிரைவ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத நம்ம அந்த கிராஸ் ஓவர்ல தான் நம்ம வந்து வைக்கணும். எவ்வளவு நீங்க கிராஸ் ஓவரை வந்து நீங்க வந்து நல்லா கொடுக்குறீங்க, ஒரு ஒரு காம்பனன்ட்ஸ் நீங்க ஆட் பண்ண அது ஃபிளாட் ரெஸ்பான்ஸ் எடுத்து வரும்போது அப்போ நல்லா வரும். நல்ல டெக்னிக்காலிட்டியா இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து தியேட்டர்ஸ்க்கு இல்ல தியேட்டர் ரூம், சோலோ தியேட்டர் ரூமுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க நல்ல எஸ்பிஎல்ஏ அச்சீவ் பண்ணலாம். இது எவ்வளவு லோட் கொடுத்தாலும் வாங்கிட்டே இருக்கும். ஏன்னா நல்லா இருக்கும். 250 வந்து ஆரம்பிக்கும். I think recommended amplifier something 450-500 right bro? Yeah, 450-500 is programmable. DSP நீங்க ப்ரோக்ராம் பண்ணா, but we are giving crossover inbuilt. Okay. இது வந்து நீங்க வந்து ஒரு 10 inch 8 inchனா நீங்க ஒரு 150 watts கம்பல்சரி. 12 inch போறதா இருந்தா ஒரு 200 watts 250. I mean 150 in a sense proper 150, not this low budget 150 எல்லாம் வேலைக்கு ஆகாது. AVRs ரன் பண்றது not recommendable. Because AVR வந்து நீங்க when you pull all the drives, அதாவது நீங்க மல்டி சேனல் எடுத்து போகும்போது, அதாவது படம் மூவிஸ் பார்க்கும்போது அவங்க ரெக்கார்ட் பண்ற அந்த 120 watts 140 watts எல்லாம் வராது. எக்ஸாக்ட்லி வாட்ஸ் கூட வராது. 35 is a proper. ஆமா, maybe the flagship models from Denon will give you 50-60 watts. No bro, again 5 channel drive பண்ணாதான் அதுவும் கிடைக்கும். ஃபிளாக்ஷிப்ல இங்க all 30 channels 12 channels run பண்ணீங்கன்னா you will never get. Especially in Tamil Nadu, people are buying the premium ultra flagship, which is நீங்க சொன்ன அந்த Denon AVC1 I think so. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா they are using multiple speakers with multiple brands with same AVR. So என்னன்னா உங்களுக்கு எந்த ஸ்பீக்கர் வந்து லோட் அதிகமா எடுக்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஸ்பீக்கர் எடுத்தீங்கன்னா, ஒரு டவர் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்வீட்டர் வந்து அதிகமா, இப்ப ட்வீட்டர் வந்து அதிகமான லோட் எடுக்காது. மிட் ரேஞ்சோ ட்வீட்டர் ஃபர்ஸ்ட் போகக்கூடிய பவரே வந்து அந்த ட்வீட்டர் தான் எடுக்கும். எக்ஸாக்ட்லி. பீப்புள் ஆர் திங்கிங் தட் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ, தே ஹவ் பாட் சம் கிளிப்ஸ் ப்ரீமியம்மா. ஸோ பீப்புள் திங்கிங் தட் ஐஎஸ்பிஎல் ஸ்பீக்கராக இருந்து ஏவிஆரில் ட்ரைவ் பண்ணால் அதால் பெட்டராக பண்ண முடியும்னு நினச்சிக்கிறாங்க. என்னன்னா அந்த வீடியோவில் ஐ திங்க் ஸோ 97 dB at 2.83 volt by 1 meterங்க அந்த கேல்குலேஷனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ யா, இட் வில் பி புஷிங். பட் இதில் ஐயில் மட்டும் புஷ் பண்ணிட்டு லோவில் என்ன பண்ணும், திணற ஆரம்பிச்சிடும். யா, இப்போ உங்களோட ஸ்பீக்கர்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த டிஃப்ரெண்ட் டிரைவ்ஸ் இருக்கும், ட்வீட்டர், மிட், பேஸ் டிரைவ். ஸோ இதுல எது அதிகமா லோட் எடுக்கும்னா low frequencies, mid and low. Yeah, exactly. The drive magnet வந்து எது புஷ் பண்ணி மூவ் பண்ணுதோ அது அதிகமான பவர் கன்சியூம் பண்ணும். Exactly. சோ இப்போ நீங்க கொடுக்குற லோட் கம்மியா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அந்த பவர் அதிகமா இல்ல ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் இப்ப அதுல வந்து கம்மியான மூவ்மெண்ட் வந்து கம்மியான லோட் எடுக்க போறது வந்து ட்வீட்டர் தான். பட் ட்வீட்டர் கத்த ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அந்த பேஸை விட்டுருங்களேன், மிட் பேஸே வராது. ஸோ அவங்களுக்கு லவுடா தான் இருக்கும். நான் என்னோட ஸ்பீக்கர்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். ஐ ட்ரைட் இன் Denon 6300H I think so. Per mid. Yeah. I only hear highs. So அந்த இடத்துலலாம் வந்து you need a load, ப்ராப்பரான லோட் கொடுக்கணும். அது வந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கணும். ஒரு ஸ்டாட்டிக் 100 watts கொடுக்கணும். ஷூர், இந்த பாயிண்ட் நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். பிகாஸ் நான் என்னோட அந்த லோ அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஏவிஆர்ல நான் 2-3 ஏவிஆர் ட்ரை பண்ணேன்.
ஐ திங்க் ஏவிஆரில் எனக்கு அந்த டைனாமிக்ஸ் இல்லவே இல்லை. ஸோ ஆஃப்டர் தட் வாட் ஐ ஹவ் டன் மீன்ஸ் ஐ ஹேவ் சம் ஓல்டர் வெர்ஷன் ஏவிஆர் விச் ஹாஸ் ப்ராப்பர் அந்த பழைய மாடலுங்கிறதுனால உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் புஷ் இருந்தது, நல்லாவே இருந்தது, ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ் நல்லா இருந்தது. ஸோ ஐ ஹேவ் ஒன் ப்ராசஸர், அந்த ப்ராசஸர்லேருந்து கொடுத்து அந்த டைனாமிக்ஸ் -6 dBயில் ஐ காட் இந்த ஸ்பீக்கர் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிச்சா, இவ்வளோ பெட்டராக பண்ணிச்சான்ற மாதிரி இருந்தது. ரீசன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆம்ப்ளிஃபையர் இஸ் அ மெயின் திங். நீங்க சொன்னதுல இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் பிஃபோர் நம்ம எல்லாருமே வந்து ஒரு 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 விஷயத்துல வந்து டு பி ஹானஸ்ட் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எல்லாம் இப்படி முட்டாளா இருக்கானுங்க ஆடியோ கம்யூனிட்டியில. ப்ராசஸரும் விடுறானுங்க, ப்ராசஸர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதே ஏவிஆர்ல ப்ரீ அவுட்ஸோட வந்து விடுறாங்க. இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம ஏன் ப்ரீ அவுட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பவர் ஆம்ப்ல கொடுத்து அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி நம்ம பவர் ஆம்ப் வாங்குவோம், நம்மளும் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ஒரு போகும்போதுதான் உங்களுக்கு டிஸ்டார்ஷன் இருக்கும். அது வந்து ஏன் வந்து ஏவிஆர்லயும் ப்ராசஸரும் பிரிக்கிறாங்கன்னா, ஏவிஆர்ல உங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் வால்யூம் அவன் கொடுத்துருக்க லோடுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்க கரெக்டான ஸ்பீக்கர்ஸ் போட்டா அது அது டிஸ்டார்ஷன் இல்லாம கொடுத்துரும். ஆனா நீங்க வந்து ரெஃபரன்ஸ் லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா யூ வில் நாட் அச்சீவ் தட் ரெஃபரன்ஸ் வால்யூம் வித்வுட் டிஸ்டார்ஷன் ஆன் ஏவிஆர். ஏவிஆர்ல ஃபில்டர் ப்ராசஸ் இருக்காது. ஃபில்டர் ஸ்டேஜ் இஸ் வீக் ஆக்சுவலி. வீக், எக்ஸாக்ட்லி வீக். நான் வந்து பிரிச்சு நான் பார்க்கும் போது தான் தெரியுது ப்ராசஸர்ல வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் ப்ரீ ஆம்ப் ஸ்டேஜிங் வந்து பெருசா இருக்கும். ஏவிஆர்ல இருக்காது. ஏவிஆர்ல வந்து ரெண்டு வேலையும் பவரும் கொடுக்குறோம், ப்ரீ ஆம்ப் செக்ஷனும் வைக்கணும்னா தே லிமிடெட் வித் ஸ்பேஸ். ஆனா ப்ராசஸர்ல அதனால ப்ராசஸர்ல வந்து நீங்க கேட்கும் போது இன்னும் வந்து சவுண்ட் செப்பரேஷன் நல்லா இருக்கு. ஆக்சுவலி சவுண்ட் செப்பரேஷன்லாம் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சவுண்ட் செப்பரேஷன். ஆனா அந்த வரக்கூடிய சவுண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி வரும்போது இன்னும் வந்து உங்களுக்கு அது அது வந்து டீடைல் நல்லா இருக்கும். அந்த மைக்ரோ வோல்ட் வந்து ரொம்ப கிளீனரா இருக்கும். வேற நீங்க கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஓகே, ஒன் செக், நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சோ இது ப்ரீ பில்ட் ஆல்ரெடி ஓன் பண்றவங்களோட இஷ்யூஸை வந்து சார்ட் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் எதுக்கு நான் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் திங்கிங் அவங்க நினைக்கிறதா கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. நான் தப்பு சொல்ல வரல, பிகாஸ் ஆஸ் பர் தேர் நாலேஜ் தட் இஸ் கரெக்ட், அவ்வளோதான். பட் நான் என்ன மாற்றணும்னு நினைக்கிறேன்னா அதோட கான்செப்ட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு இதுன்னு சொல்ல வரதுக்காக தான் இந்த ஒரு பாட்காஸ்ட் சீரியஸே நான் மொத்தமாக. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் அண்ட் DTS:X ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றது அந்த எக்ஸ் இன்ஜினியர் வச்சு நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ நார்மல் பீப்புள் சொல்றதுக்கும் என்ஜினியர் சொல்றதுக்கும் உங்களுக்கு அந்த டீடைல் தெரியும். சவுண்ட் இன்ஜினியர் ஆக்சுவலி அவரு, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் எல்லாமே இந்த சேல்ஸ் பர்ஸ்பெக்டிவாகவே இருக்காது, ஃபுல்லாகவே டெக்னிக்கல் அண்ட் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இதனால தான் இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவா, ஓகே இது பண்ணால் இவ்வளோ டீட்டெயில் மாறுமா, அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னோட மெயின் தாட். அண்ட் இட் ஷுட் பி mostly 70 to 80% enthusiast only know whatever we are going to speak. அந்த என்ன சொல்றோமோ அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நானே சொல்றேன்ல, லேமேனுக்கு இது புரியாது, அதுவும் இந்த ஹாபில வந்து புதுசா வரவங்களுக்கு புரியாது. Exactly. They only know, they won't even know what is the difference between an AVR and a processor also. Yeah. They think AVR is the only thing that is existing அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது, நானே இந்த ஹாபி வரும்போது தெரியும் ப்ராசஸர்னு ஒண்ணு இருக்கு. அது அது அதோட வேலை வந்து டிஸ்கிரீட்டான வேலைன்னு நினைக்கல. நான் ஏவிஆர்ல இருந்து ஒரு சரி சில பேருக்கு வந்து லோடு அதிகமான லோடு தேவைப்படுது, அதனால அவங்க ஸ்பீக்கரோட லோட ஏற்ற மாதிரி ஆம்ப் போகணும், அதுக்காக தான் அவங்க ப்ராசஸர் போறாங்க நினைச்சேன். மற்றபடி நான் அதான் சொல்றேன், இதுல வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இல்ல அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து இல்ல. ஆனா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. They are convinced. அவங்க வந்து they self develop themselves, அவங்க self knowledge பண்ணிக்கிறாங்க. Exactly. But like people like you and most of them like to give knowledge to others. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப very few channels in India does this. They hesitate to do this because மக்கள் நம்ம வந்து எஜுகேட் பண்றதுனால அவங்களே முடிவு எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயமா இருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது இதுல இந்த பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு. பட் ஆனா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கும்போது யூ ஆர் டூயிங் சம்திங் லைக் த ஃபாரினர்ஸ் டு. யூஎஸ்ல யூரோப்ல இவங்கெல்லாம் வந்து லைக் they'll have
மல்டிபிள் கான்வர்சேஷன் அவங்களே அப்பதான் நீங்களே உங்களோட நாலேஜ் நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். இது ஆக்சுவலி நல்ல ஒரு ப்ராசஸ் தான், இதை நிறுத்தாதீங்க. இட்ஸ் ஆக்சுவலி பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் வரல ப்ரோ, நீங்க பேசுறது மட்டும் தான் கேக்குது. ஓகே சூப்பர் தட்ஸ் ஃபைன். ஃபேமிலியோட இருந்து நம்ம வீடியோ போடுறதுனால கொஞ்சம் சில திங்ஸ்லாம் கன்வின்ஸ் ஆகி தான் ஆகணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து நீங்க ஏதாவது கேக்குறீங்களா இல்ல நீங்க ஏதாவது பதில் சொல்றீங்களா? இந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டு வந்ததே யூஸ் இல்லாம போயிருச்சு. நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோல சூப்பராவே போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் வேணுங்களா, நீங்க சொல்லுங்க. நம்ம ஃபால் சீலிங் அட்மாஸ்பியர்ஸ் பத்தி பேசலாம். யா ஷோர், குட் டாபிக் ஆக்சுவலி. பிகாஸ் இல்ல ப்ரோ, மார்னிங் ஒரு ஸ்டூப்பிடான ஒரு விஷயம் நடந்தது. தட் கை டசன்ட் நோ எனிதிங் இட் சீம்ஸ். நான் அவர் குறை சொல்லவே விரும்பல. அவர் என்ன கால் பண்ணிட்டு, ப்ரோ ஏவி ரிசீவர் பார்க்குறேன், சரி என்னையா பார்க்குறேன் அப்படின்னு கேட்கும்போது 250 BTயான்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ என்னப்பா திடீர்னு மரியாதை இல்லாத மாதிரி பேசுகிறான்னு என்ன எடுத்துக்க வேண்டாம். நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஒரு பர்சன் டு பர்சன் பேசினா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவர் கேட்க உடனே 250 BT இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு ப்ரோ பேசிக் வெர்ஷன் அப்படின்னா. இல்லை எனக்கு 580 BT வேணும்னாரு. சரி உங்கள் என்ன ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அசம்பிள் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தார். அசம்பிள் ஸ்பீக்கரா என்ன, எனக்கு புரியலைங்க. எனக்கு புரியல. அதை வந்து இதில் லோட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுங்களா சொன்னார், சப்வூஃபருக்கு வந்து அவுட் இருக்குது, அதனால நான் அதுலேருந்து 8 இன்ச்சு சப்வூஃபர், எல்லாமே 8 இன்ச்சு. நான் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு நல்லாவே தெரியும், இதில் நான் லோட் பண்ணேன்னா சூப்பராக வந்துடும். ஸோ பீப்புள் ஆர் திங்கிங் அசம்பிள் ஆம்ப்ளிஃபயரில் இருக்கிற 5.1ம் டெனன் 250ல் இருக்கிற 5.1 ப்ராசஸிங்கும் ரெண்டும் சேம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய தப்பான ஒரு இது. அண்ட் அதே மாதிரி அசம்பிள் ஆம்ப்ளிஃபயர்ல நிறைய பேர் அதுக்கு வீடியோ போட்டாங்க, நீங்களே போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். போட்டிருக்கேன், பட் அந்த எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சதே எனக்கு தெரியல. இன்னொரு ஒரு விஷயம், நான் ஒரு டெக்னீஷியன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு ஹாபிஸ்ட் மாதிரி டெக்னீஷியன் வந்து நான் முடிஞ்ச அவரோட இதுவும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு பாட்காஸ்ட் மாதிரி, டெக்னிக்கல் பாட்காஸ்ட் மாதிரி. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு அசம்பிள் ஆம்ப்ளிஃபயரையும் ஒரு ஏவிஆரையும் பக்கத்தில் வச்சு சேம் சீனை ரன் பண்ணியிருக்காரு. சேம் சீன் வித்தவுட் சேஞ்சிங் எனிதிங். ஸோ என்ன இருக்குன்னா அது சிமுலேட் பண்ணியிருக்கேன் என்டையராகவே. நாட் அ ட்ரூ ஆடியோ, ஜஸ்ட் டால்பி டிடிஎஸ்னா அதில் பேர் மட்டும்தான் இதாக இருக்கே தவிர உள்ளார எல்லாமே சிமுலேட் பண்ணி தான் அது ரன் ஆகுது. கிட்டத்தட்ட அது ப்ரோலாஜி தான். இல்ல ப்ரோலாஜிக்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசம்பிள் வாங்குறாங்க, ப்ரோலாஜிக் போர்ட் போட்டு வருது, இட் வில் கிவ் யூ 5.1 வரும், 5.1 வரும். டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் வரும். டெஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்தது ப்ரோ, டிஸ்பிளேல வந்ததான். பட் அந்த சவுண்டோட சிக்னல் இது வரும் தெரியுங்களா, மிக்ஸ்ல வரலையா? அந்த மிக்ஸ்லயுமே அது அந்த பழைய டைம்ல இருந்ததான் பிரேக் பண்ணிருக்காங்க. பழைய டால்பி டிஜிட்டல் எல்லாம் ஓகே, ஓல்டர் வெர்ஷன் டிடிஎஸ் ஃபார்மட்ஸ். ஓகே அதான் ஆக்சுவலி வர்க்ஸ் 5.1 வரும். ஓகே, ஆனா வேர் யூ கோ ராங் இஸ் உங்களோட ரூமுக்கு கேலிப்ரேஷன் ஒன்று முக்கியமாச்சு. நீங்களும் அதே சொல்றீங்க, அவரும் அதே சொல்றாரு, நானும் அதே தான் சொல்லுவேன். இது எங்க தான் அவங்க அச்சீவ் பண்ண முடியும்? They would say like we using gainer, we using this Dirac, Odyssey, Anthem ஓட waveforming optimizer. இதெல்லாம் இவ்ளோ இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்க எப்படி அதாவது ஸ்பீக்கரையும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து சப்வூஃபர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பத்துல சினிமால இல்ல, மோனோவா இருந்தது. லெஃப்ட் ரைட் சென்டர் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த பேஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து it is not directional, so it is unidirectional. அதனால இப்ப என்ன பண்ணாங்க, they thought of giving it a separate channel. அப்படிதான் வந்துச்சு. மற்றபடி உங்களுக்கு பேஸ்ல வர்றது ஆக்சுவலி வந்து எல்எபி லைன் வந்து உங்களோட எல்லா ஸ்பீக்கர்ஸ்ல வரக்கூடிய பேஸ் தான் வந்து அதை பிரிச்சு நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ணி நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த மெயின் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபரோட இன்டகிரேஷன் ரொம்ப முக்கியம். கிராஸ் ஓவரிங் பாயிண்ட் ஹோம் சினிமா பேஸ் அண்ட் மெயின் ஸ்பீக்கர்ஸோட இன்டகிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க சூஸ் பண்ற ஸ்பீக்கர்ஸும் ரொம்ப முக்கியம். Like because not all speakers can do magic. And not all good sounding speakers can do magic for a movie. But good sounding speakers வேற, மூவிக்குன்னு டிசைன் பண்ண ஸ்பெசிபிக் ஸ்பீக்கர்ஸ் வேற. They restricted with certain frequency characteristics. அது வாண்டடா தான் பண்ணிருக்காங்க. 80 ஹெர்ட்ஸ்ல கட் ஆகணும் ஸ்பீக்கர். அப்படி இல்லையா அந்த ஸ்பீக்கர்ல பேஸ் வரும். பேஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அதிகமான வால்யூம் நீங்க புஷ் பண்ணும் போது டிஸ்டார்ஷன்ஸ் வரும். ஸோ
இதுதான் THX சொல்றாங்க. நீங்க வந்து ப்ராசஸர்லயோ ஏவிஆர்லயோ நீங்க 80 ஹெர்ட்ஸ் கட் பண்றதுனால நீங்க வந்து பெட்டர் சவுண்ட் அச்சீவ் பண்ண போறீங்க. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 80 ஹெர்ட்ஸ் டு 20 ஹெர்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த சப்சானிக் பேஸ் எல்லாத்தையும் யூ கோனா புஷ் இட் டு அ வெரி குட் சப்வூஃபர். ஸோ சப்வூஃபரோட பார்ட்டும் ரொம்ப முக்கியம் இதுல. அண்ட் ஆல்சோ முக்காவாசி ஹோம் தியேட்டர்ஸ்ல நான் போயிருக்கும் போது இந்த பால் சீலிங் ஒன்று போட்டுறாங்க. அதுல அந்த இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ் அது வைக்கிறாங்க. உண்மையாவே டு தே ட்ரூலி ஹியர் தி அட்மாஸ் சவுண்ட்னா சீரியஸா சொல்றேன். நான் ஒரு 15-16 டெமோ சென்டர்ஸ் வரைக்கும் போயிட்டேன். அதுல இருந்து உண்மையாவே சொல்றேன் நாய்ஸ் வருது. ஆனா வந்து ஒரு தின் நாய்ஸா வருது. அது அவங்களுக்கு ஹானஸ்டா அவங்களுக்கு அது எப்படிதான் வந்து ஒரு டெமோ சென்டர் நான் சொல்றதே வந்து ஏவிஆர்ஸ் விற்கக்கூடிய டெமோ சென்டர்ஸே வந்து தே பிளேஸ் ஒன்லி இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ். அதுல வந்து இது சொல்றது புரியல. அதுல நெகட்டிவ் சவுண்ட் ஒண்ணு இருக்கு. நம்மளோட சவுண்ட்ல பிளஸ் அண்ட் மைனஸ். டிரைவ் உள்ள போறது வெளியே வருது. ஸோ புஷ் பண்ணி ஒரு டிரைவ் உள்ள போறது வெளியே வர்றதும் வந்து சவுண்ட் நாய்ஸ் கிரியேட் பண்ணும். இப்ப இதுல வந்து உள்ள போகக்கூடிய சவுண்டுன்னு இருக்குல்ல, மேல சுத்திட்டு இருக்கு, உங்களோட ஃபால் சீலிங் மேல சுத்திட்டு இருக்கோம். அந்த சவுண்டை வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஸோ சவுண்டு தின்னாதான் ஆகும். இன்னொன்னு உங்களோட மற்ற ஸ்பீக்கர்ஸோட அது டிஸ்டிங்விஷ்டா கேட்கும், தனியா கேட்கும். இல்ல ஒரு 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 முன்னாடி பார்க்கக்கூடிய சவுண்டு வந்து ஒரு பெரிய ஓக்கலாகவும் மேல வரும்போது தின்னாவும் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாவே அட்மாஸ்ல வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. உங்களோட சைட் சரௌண்ட்ஸ் வந்து என்ன ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களோ ரைட் பிளேஸ் சேம் ஸ்பீக்கர் ஆகும். அது அசிங்கமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வந்து நீங்க அதோட அதாவது ஹோம் தியேட்டர்ல வந்து ஹீரோஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ் தான். எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த இடத்துல வந்து கன்வின்ஸ் ஆகிறதுக்காக நீங்க வேற ஒரு ஸ்பீக்கர் லுக்குக்காக வேற ஸ்பீக்கர் போனீங்கன்னா யூ won't deserve that the cinematic reference. எக்ஸாக்ட்லி இட்ஸ் நைஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. அண்ட் இதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ரோ, ப்ரைஸ் பாயிண்ட். நீங்கள் இப்போது இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிஜமாலே நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் ஒரு வேலிடான பாயிண்ட். இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸு மினிமமாக உங்களுக்கு ஒரு 11Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் ஒரு நார்மல் பிராண்ட்லேருந்து வச்சுக்கலாம். இல்லை ஒரு கெஃப் மாதிரி பிராண்ட்னா ஒரு 20Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஈச் ஸ்பீக்கர் சொல்ல, நாட் அ பேர். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் பீப்புள் ஆர் கோயிங் வித் தோஸ் மாடல்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்டிகிரேஷன் லுக். நீங்க சொன்ன அந்த லுக்குமே பாக்குறாங்க. லுக்ஸ் கன்சியூமர் வந்து லுக்ஸுக்காக ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவன் இஃப் தே டோன்ட் நோ அபவுட், முக்கால்வாசி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாலேஜ் இருக்காது. அவங்க ஆக்சுவலி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றவங்க கன்வின்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும், இது இப்படி பண்ணுங்க வைங்க. நீங்களே பாருங்க, எங்க ஏதாவது ஒரு தியேட்டர்ல இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நீங்க பாத்துருக்கீங்க? நோ வே. பிகாஸ் நீங்க சொன்ன அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் கான்செப்ட் பிளஸ் SPL அந்த பாக்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல இருந்து க்ளீன் பண்ணி வரக்கூடிய சவுண்ட் வந்து அங்க மிஸ் ஆயிடும். ஈவன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸுமே நாங்க நிறைய இடத்துல எங்களுக்கு அது நாங்க கோர்ட்ல கொடுக்கும்போது ஓகே வேற வழி இல்லாம கொடுக்குறோம். பட் இன்வால்வ் ஸ்பீக்கர் ப்ராப்பரான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இல்ல ஆக்சுவலி டைரக்ஷனல் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு 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 வெட் ஷேப்ல ஒரு 45 டிகிரில வித்அவுட் பாக்ஸ் சொல்றேன், வித்அவுட் பாக்ஸ்ல சொல்றேன், பாக்ஸ்ல பண்ணி உங்களுக்கு கரெக்டா பாயிண்ட் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா ஒரு 95% நீங்க வந்து அந்த சவுண்டோட டைரக்ட். ஏன்னா முக்காவாசி ஆன இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆர் கான்ஸ்டன்ட் கோஆக்சியல். யா ஐ டு அக்செப்ட் தி பாயிண்ட். நாட் a true coaxial. ஒரு மிட் ரேஞ்ச் மேல வந்து ஒரு டோம் ட்ரீட் வச்சிருப்பாங்க. That's obviously angling kind of design. Yeah, it doesn't disturb the treble region. அது ஒரு நல்ல கான்செப்ட் தான். அதனால தான் அந்த அட்மாஸ்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி அது சூப்பர். ஆனா அது டைரக்ஷனல். இப்ப நீங்க தூக்கி அது பின்னாடி வைக்கிறீங்க, முன்னாடி வைக்கிறீங்க, ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், அதோட ஆஃப் ஆக்சிஸ் ரெஸ்பான்ஸ் தான் உங்க காதுக்கு வரும். அந்த ஆஃப் ஆக்சிஸோட டிபி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். காட் இட். ஆன் ஆக்சிஸ் வந்து தரையில பட்டுட்டு இருக்கும். புரியுது. இந்த 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 மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்றாங்க. இதை நான் ஆக்சுவலா நீங்க கேட்டனால இது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப வருது. இது வந்து அந்த அந்த அட்மாஸ்பியர் ஸ்பீக்கர்ஸ் போட்டதுக்கான பயன்பாடே எல்லாம் போயிடும். நீங்க அந்த சவுண்ட் ஒரு நேரத்துல கேட்க மாட்டீங்க. சைட் சரௌண்ட் மெயின் எல்சிஆரும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஆன் ஆக்சிஸ்ல இருக்கு, உங்களோட காதுக்கு ஆன் ஆக்சிஸ்ல இருக்கு. அந்த சவுண்ட் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். பிளேஸ்மெண்ட், ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் பக்காவா பண்ணாலே நீங்க சாதா ஸ்பீக்கர்ல கூட நீங்க வந்து டைனமிக்ஸை கொண்டு வரலாம். யா ப்ரோ,
வித் 5.1 ப்ராப்பர் செட்டப்பில் கூட அந்த விர்ச்சுவல் அட்மாஸ்லாம் வச்சு பண்ணும்போது இன்னமும் பெட்டராக எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் யாருக்கும் தெரியறது இல்லை. யாரு பிளேஸ்மெண்ட் இஸ் மெயின். அது இயர் லெவல்ல பீட்டர் இருக்கணும். தி பீப்பிள் இன்னொரு விஷயம் ப்ரோ, இயர் லெவல்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது இயர் லெவல் நினைக்கிறாங்க. அண்ட் சில பிளேஸ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கி ஹைட் மாதிரி வச்சிருப்பாங்க, ஃப்ரண்ட் ஹைட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஈவன் எல்சிஆர்ஸ் எப்படி வச்சிருக்காங்க. சில பேர் லிவிங் ஸ்பேஸ்ல வைக்கிறாங்க, அது தப்பு இல்ல. அதுக்கு அவ்வளவு பெரிய பிக்சர் ஸ்பீக்கர்ஸ் போறதுக்கு பதிலா சின்ன ஸ்பீக்கர்ஸ், இந்த பிரைம் சேட்டலைட் எஸ்விஎஸ்ல இந்த ஆங்கிள்டு ஒன்ல இருக்கு இல்லீங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அவங்க. ஆக்சுவலி நல்ல இல்ல கோஆக்சியல் ஸ்பீக்கரே வந்து கார்ப்பரேட் டைப்ஸ் வந்து இந்த கெப்லலாம் இருக்கும். சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் கியூபா வரும், அதெல்லாம் நல்லா நீங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். அது நீங்க வந்து சைட் சரவுண்ட்ஸ் இயர் சரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆக்டோஸ் கூட யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும் டைரக்ஷனலா. ஹைலைட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவ்வளவு ஹைட்ல வச்சிருக்காங்க, இதர் அவங்க எய்மாவது பண்ணிருக்கலாம் அட்லீஸ்ட். எய்ம் கரெக்ட்டா எய்ம் பண்ணணும். அத பண்ணாம இந்த ஸ்ட்ரைட் ஆக்சிஸ்ல இப்படி 90 டிகிரில இப்படி வச்சிருக்காங்க. சோ ஐ டோன்ட் நோ, மேல யாராவது உட்கார்ந்து பாக்குற மாதிரியான ஒரு இது இல்ல. இன்ஸ்டாலர் should say அது சுத்தமா இல்ல. இன்ஸ்டாலருக்கு அந்த நாலேஜ் இல்ல. காலிபிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அக்வஸ்டிக் டிபார்ட்மெண்ட். அப்புறம் அத பத்தி சொல்லுங்க. ஆமா, அக்வஸ்டிக்ங்கிறது ஒரு ஹோம் செட்ல நீங்க வந்து என்னதான் நல்ல எஃபிஷியன்டான ஸ்பீக்கர்ஸ், நல்ல ப்ராசஸர், நல்ல காலிபிரேஷன் எல்லா சிஸ்டமும் இருந்தாலுமே ஒரு 40-50% பூஸ்ட் வந்து உங்களோட அக்வஸ்டிக்ல தான் இருக்கு. அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் பண்ணாம இருப்பாங்க. சில பேர் லிவிங் ஸ்பேஸ்ல ஓகே, அங்க மைட்டி சோஃபாஸ் இருக்கலாம், ஆனா அங்க எஃபிஷியன்சி அந்த அளவுக்கு இருக்காது அந்த சவுண்டிங் எல்லாமே. பட் ஒரு டெடிகேட்டட் ரூம்னும் போது ஒரு ப்ராப்பர் அக்வஸ்டிக் இஸ் மெயினா. உங்களுக்கு பின் பாயிண்ட் அக்யூரசி அங்க இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அங்க சவுண்ட் வந்து நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அது டிசப்பியர் ஆகணும். அதுதான் வந்து நல்ல ஒரு சவுண்ட் அக்வஸ்டிக்ஸ் உள்ள ஒரு விஷயம். அது அங்க நம்ம நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அதுவுமே நான் கரெக்டா பண்ணணும். சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பயங்கரமா செலவு பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் 14-15 lakhs செலவு பண்ணிட்டாரு. அவர்ல ஆக்சுவலி ஒழுங்கா பண்ணல சவுண்ட் அக்வஸ்டிக். ஏன்னா ஆர்டி பாத்தீங்கன்னா அனாயிக் சேம்பருக்கு என்ன வேல்யூ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, they went with studio acoustics. அதான் ப்ரோ, கூடாதுன்றதுதான் வந்து கான்செப்ட் பண்ணிருக்காங்க. அந்த அனாயிக் சேம்பர் சொன்ன இல்லீங்களா, இப்போ RT 0.4 கீழே நான் காலையில ஒரு அக்வஸ்டிக் இன்ஜினியர் கிட்ட பேசியிருந்தேன். அவர் நல்லா பேசியிருந்தார். அவர் யூகேல அக்வஸ்டிக் அந்த டிப்ளமா முடிச்சிருக்காரு போல். ஸோ அவர்கிட்ட நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணும்போது இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்கு ப்ரோ. பட் அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வித் திக்னஸ் அண்ட் எவ்ரி ஸ்டஃப் தே ஹவ் அச்சீவ்டு 0.8 RT. பட் 0.3 பற்றியெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொன்னால், என்ன ப்ரோ அனாயிக் சேம்பருக்கு ஈக்குவலாக சொல்லிருக்கீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே இப்படி தான் ப்ரோ நடந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோ கம்ப்ரெஷன் வச்சு எனக்கு ஏன் பண்ணுறாங்கன்றது அதான். இங்கே வந்து ரூம் சவுண்ட் அக்வஸ்டிக்ஸ்னா அது ரெண்டு விஷயமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சவுண்ட் அப்சர்ப்ஷன், சவுண்ட் வெளியே போகக்கூடாது. இன்னொன்று வந்து சவுண்ட் அக்வஸ்டிக்ஸ், இதுதான் முக்கியம். இது வந்து உங்களோட ரூம்ல இருக்கக்கூடிய வரக்கூடிய ரெஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ், அதாவது அதோட பேஸ் ட்ராப் பண்ற இடம், இதெல்லாம் வந்து கரெக்டான இடத்துல நம்ம பண்ணணும். இதை வந்து விட்டுறாங்க. இதை விட்டுட்டு வெறுமே சவுண்ட் அப்சர்ப்ஷன் மெட்டீரியலையே அதிகமா வந்து அச்சீவ் பண்றதுனால உங்களுக்கு அதனால ஒரு பெரிய டிஃபெக்ட் என்னன்னு சொல்றேன்னா, சப்வூஃபர்ஸும் ஹெச்எஃப்பும், அதாவது பேஸும் ஹெச்எஃப்பும் வந்து ரொம்ப சாப்பிடும். உங்களோட எனர்ஜியே வந்து உங்க வால்யூம் நீங்க அதிகமா வைக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சப்வூஃபர்ஸ் மல்டிபிள் சப்வூஃபர்ஸ் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு சில பேஸ் நோட்ஸ்லாம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அதிகமான ரூம் அக்வஸ்டிக்ஸ் பண்ணனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அதாவது 3 லேயர் 4 லேயர் 6 லேயர்லாம் போட்டா நீங்க வந்து எவ்வளவு டிவி வச்சாலும் சவுண்ட் வராது. எனக்கு ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு ப்ரோ. அவர் என்ன சொன்னார்னா, வி ஆர் டூயிங் அக்வஸ்டிக், ஸோ ஃபார் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வி டூ 4 லேயர் 6 லேயர் 8 லேயர் அப்படின்னாரு. இல்லைங்க அவ்வளோ லேயர்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல, நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இல்லை அவ்வளோ லேயர் நீங்கள் சொன்ன மாதிரி தேவையில்லை ப்ரோ. இப்போ பட்ஜெட் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னா, இன்னொரு ஒரு விஷயம் ப்ரோ, இந்த RT ரீஜன் இருக்கு இல்லையா, RT அந்த ரீடிங் சவுண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்க, சவுண்ட்
சவுண்ட் வெளியே போக கூடாதுன்னா சவுண்ட் அப்சார்ப்ஷன் மெட்டீரியல் அதிகப்படுத்துறாங்க. சவுண்ட் ட்ரீட்மெண்ட் யாருமே பண்றதே இல்ல. எக்ஸாக்ட்லி they need to use this சவுண்ட் ட்ரீட்மெண்ட் நீங்க எப்ப உங்களுக்கு சவுண்ட் அப்சார்ப்ஷன் வேணும்னா உங்களோட நெய்பர்ஸ்க்கு வந்து சவுண்ட் போகுது, அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, அப்ப நீங்க இந்த சவுண்ட் அப்சார்ப்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃபுல்லா க்ளோஸ் பண்ணலாம், சீல் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு சவுண்ட் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னா சவுண்ட் ட்ரீட்மெண்ட் மெட்டீரியல் அதுக்கு நீங்க சொல்ற இந்த ஆர்டி அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா கம்ப்ரெஷன், இவங்க இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்னா நீங்கள் சொன்ன மாதிரி சென்டர் பிளாக்ல இந்த அப்சார்ப்ஷன் நிறைய வச்சுட்டாங்கன்னா அடுத்த செட் ஆஃப் அந்த லேயர் இருக்கு பாருங்க, செகண்ட் ஸ்டேஜ், அந்த செகண்ட் ஸ்டேஜ் தே நீட் டு பில்ட் அ ஸ்ட்ராங்கர் வெர்ஷன். அந்த சாலிட் மெட்டீரியலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க அக்வஸ்டிக் பண்ணாங்கன்னா யூ கேன் கெட் தோஸ். ஆர்டியில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 0.4 0.3 0.2 இருந்தால் தான் நல்ல ஹோம் தியேட்டர்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கிற மைண்ட் செட் படி. பட் ஒரு நல்ல ஸ்பேஷியல்னஸ் உங்களுக்கு வேணும்னா ஈவன் அந்த ஆர்டி 1 அந்த மில்லி செகண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே போகுதுனாலையும் உங்களுக்கு ஸ்பேஷியல்னஸ் அதிகம் தான் ஆகும், கம்மியாகுது. ஸோ சவுண்ட் வந்து ஆக்சுவலி இம்ப்ரூவைஸ் ஆகும். அதிக ஸ்டாம்பிங் பண்றதுனால உங்க சவுண்டோட எஃபிஷியன்சி குறையுது. உங்களுக்கு டீடைல்ஸ் தான் வந்து அதாவது ஸ்பீக்கர்ஸ் வரக்கூடிய டீடைல்ஸ் தான் வந்து கேட்கும். அது ஆனா அதோட நாய்ஸ் ஃப்ளோர் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். எக்ஸாக்ட்லி அதிகமா டேம்பிங் பண்றதுனால. அதாவது டேம்பிங் குறைங்க, அதுக்கு பதிலாக அதிகமான சவுண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுங்க. சவுண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் will improve your சவுண்ட். அதாவது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பூமினஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெச்எஃப் வந்து ப்ரிடாமினண்டா ரொம்ப பெட்டிகா இருக்கு, அந்த மாதிரி இருந்தா மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. வேற முக்கியமா வந்து சீட்டிங் ஸ்பேஸ் வந்து ஒரு ஃப்ளோர் பெட் யூஸ் பண்ணுங்க, நல்லா பேஸ் பூஸ்ட் ஆகும். இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து முக்கால்வாசி எல்லாருமே பண்றாங்க. ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி அதிகமா வந்து டேம்பிங்க்கு தான் வந்து செலவு பண்றாங்க இன்ஸ்டாலர்ஸ். இது வந்து கஸ்டமருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இது வந்து இதுல நாலேஜ் வேணும், இதோட சயின்ஸ் முதல்ல புரியணும், எப்படி சவுண்ட் ஒர்க் ஆகுதுன்றது தெரியணும். இது வந்து சொல்ற மாதிரி நீங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்களா சவுண்ட் அக்கஸ்டிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க, படிச்சீங்க, எனக்கு தெரியும். அந்த மாதிரி எத்தனை பேர் பண்றாங்க சொல்லுங்க? ஜஸ்ட் லைக் தட் ஒரு இடத்துல கத்துக்கிட்டதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அது எதுக்கு வந்து ஸ்டூடியோல அப்படி பண்றாங்க, ஹோம் தியேட்டர்ஸ்ல ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்றாங்கன்றதெல்லாம் பாக்குறது இல்ல. ஸ்டூடியோல பண்றதுதான் தி பெஸ்ட். அதே வந்து ஹோம் தியேட்டர்ஸ்க்கும் பண்ணு. ஸ்டூடியோல சவுண்ட் வெளியே போக கூடாது. அவங்க ரெக்கார்டிங் பண்ற சவுண்ட் அந்த இடத்துல இருந்து போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டூடியோவில் அந்த டைரக்டிவிட்டிக்காக தான் அந்த அளவுக்கு சாம்பர் இன்டர்னல் சாம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பேசுறது டைரெக்டாக அந்த மைக்குக்கு போகணுங்கிறதுனால தான் அந்த மெயினான ஒரு ஸ்டெப். பட் நம்ம வீட்டில் எந்த மைக் யூஸ் பண்ணி பேச போகிறோம்? இத்தனை இருக்கிறதுனால இப்போ என் ரூம் வந்து நான் அக்வஸ்டிக் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் சே திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ், பட் நான் ரீயூஸ் தான் பண்ண எல்லா மெட்டீரியலும். பட் என் ரூமோட அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்ஃபால் கிராஃப் பார்த்தீங்கன்னா நல்லா லீனியராகவே வந்துருச்சு. இப்போது இந்த ரூமில் நீங்கள் உட்காந்து படுத்து தூங்கினாலையோ இல்லை வந்துட்டு படம் பார்க்குறீங்கனாலையோ உங்களுக்கு வந்து ஃபெட்டிக் ஆகாது. பட் நம்ம சில இதுக்கு போயிருந்தோம், சம் சார்ட் ஆஃப் தியேட்டர்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது உள்ளே போயிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கத்தி பேசுகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஹை லெவல்ல அப்சார்ப்ஷன் ஆட் பண்ணும்போது ஹெட்ரூம் கிடைக்காம அது நிறைய புஷ் பண்ற மாதிரி ஆயிரும். நீங்க அதிகமான வாட்டேஜ் உள்ள பவர் ஆம்ப்ஸ் போறோம், அப்புறம் சப்வூஃபர் வந்து மல்டிபிள் சப்வூஃபர்ஸ் போற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. எந்த சப்வூஃபர் உங்களுக்கு 2500 வாட்ஸ் 2000 3000 வாட்ஸ்ல இருக்கு, $4000 மேல இருக்கிறது மட்டும் தான். மேக்ஸிமம் 1000 ஜேல் 2500 வாட்ஸ் கொடுக்குறான். அதுக்காக எல்லாரும் ஜேல் வாங்கி வைக்க முடியுமா? பிரைஸ் பாயிண்ட் ப்ரோ. $4000 மேல இருக்கிறத 2000 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுக்குறான். இப்ப என்னன்னா, நீங்க அதிகமான வாட்டேஜ் உள்ள சப்வூஃபர் வாங்குறது வந்து புத்திசாலித்தனம்லாம் சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவானா அப்படின்னு சொல்ல முடியாது. கம்மி வாட்டேஜ் உள்ள சப்வூஃபர் எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற, அவுட் பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் இருக்கு. என்ன வாட்டேஜ்ங்கிறது இங்க வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்ன்ற விஷயத்த தெரியாது. எல்லாருமே நான் அதிகமான வாட்டேஜ் வச்சிருக்கேன்னா அது விஷயம் இல்லை. நம்மளோட ரூம் ஸ்பேஸ் எவ்வளோ, நம்மளுக்கு எத்தனை வாட்ஸ் தேவை, நம்ம ஸ்பீக்கர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, நம்மளோட சப்வூஃபர்ஸ் வந்து எத்தனை வச்சிருக்கோம், அதை பொறுத்து தான் நம்ம வாட்டேஜ் கால்குலேட் பண்ணணும். இந்த வாட்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். நம்ம வாங்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், நம்ம வாங்கக்கூடிய பவர் ஆம்ப் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும். இதுக்கு வந்து சயின்டிபிக் கால்குலேஷன்ஸும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் ரூமை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கணும். ஆமா, ரூம் ஃபர்ஸ்ட். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ரூம்ன்றது the number whatever you are using, width, length, height should not divide or multiply. should not divide or multiply. அப்படி இருந்ததுன்னா rectangular one. அது narrow, not a narrow rectangular one.
நல்ல ஒரு வித் இருந்துச்சுன்னா யுவர் சைட் சரவுண்ட்ஸ் அண்ட் ரியர் சரவுண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் போது யூ வில் ஃபீல் என்ன சொல்றது லைக் எல்சிஆர் எந்த அளவுக்கு உங்களை விட்டு தள்ளி இருக்கோ அந்த அந்த அளவுக்கு உங்களோட சைட் சரவுண்ட்ஸ் ரியர் சரவுண்ட்ஸ் தள்ளி இருக்கும் போது உங்களுக்கு அந்த தியேட்டர்ல ஸ்பீக்கர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷ் ஆகி கேட்கறது நல்லா இங்க ஃபீல் பண்ணலாம். முக்கியமா எல்லாருமே தப்பு பண்றது சைட் சரவுண்ட்ஸை தூக்கி பின்னாடி வைக்கிறது, ஃப்ரண்ட்ல வைக்கிறது. சைட் சரவுண்ட் ஷுட் பி this angle, right? Yeah, 90 degree to the ears. ஆமா, it should be directional. Directional அங்க வச்சா மட்டும்தான் அந்த அவங்க ரெக்கார்டிங் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. It should be here to your ears, left and right. Rear surrounds அந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். இங்க வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகுறதே வந்து பேனிங் இல்ல, எனக்கு செப்பரேஷன் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதை அட்ரஸ் பண்றது முக்கியமா வந்து ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட். ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்ல ஒரு ஹாரபிள் மிஸ்டேக். அதுவும் நம்ம இந்தியாவில சொல்லவே தேவையில்ல. இந்தியால எல்லாருமே சயின்டிஸ்ட் ஆயிராங்க, மிஸ்டேக் பண்றாங்க. நாலேஜ் இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட் தான் ப்ரோ. ஐ மீன் மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, பட் கத்துக்காம அதே கண்டினியூ பண்றதா ப்ராப்ளம். இன்னொன்று இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து லைக் நிறைய பேர் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து செஞ்சு தர்றாங்க. அந்த ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஸ்பீக்கர்ல எல்லாமே என்ன கவனிக்கிறாங்கன்னா வெறும் பேஸை மட்டும் கவனிக்கிறாங்க. அந்த டீட்டெயிலு, அந்த ஒரு ஸ்பீக்கர் இன்னொரு ஸ்பீக்கரோட சவுண்ட் நேச்சர் மாறக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கும், ஈவனா இருக்கும். ஸோ இதுல வந்து முக்கியம் என்ன பார்க்கணும்னா எந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்பீக்கர் இன்னொரு ஸ்பீக்கரோட அந்த டிஃபரன்ஸ், நீங்க 2 டிஃபரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த 2 ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் சிக்னேச்சர் மாறவே கூடாது. ஸோ இட் ஷுட் பி ஈக்குவலி சொல்றது கம்போசிட். அது ஒரே மாதிரி இருக்கணும், சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கணும். அது வந்து எமினன்ஸ், பிஎன்சி, அப்புறம் ஃபெய்டல் ப்ரோ, இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்னால தான் வந்து அதை பண்ண முடியும். தட்ஸ் வை நிறைய பிராண்ட்ஸ் வந்து OEM சப்ளையர்ஸ் அவங்கள யூஸ் பண்றாங்க. ஓகே, நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு. என்ன தெரியுங்களா? ஓகே ப்ரோ, ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனது எல்லாமே சூப்பர். ஆடியோவில் ஐ வுட் சே 100ல் 50% ஆர் கிரேட்னா கிரேட், லைக் டெட்லி காம்பினேஷன் மாதிரி தான். டெட்லி காம்பினேஷன்னா நல்லா சூஸ் பண்ணுவாங்க, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பேலன்ஸ் 50 தான் இன்ஸ்டலர், தப்பான இன்ஸ்டலர், அது தப்பான அவங்களே தப்பாக நினச்சிட்டு அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிற அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை கூட நம்ம இது பண்ணிடலாம். பட் ப்ரொஜெக்ஷன் பார்ட்டுன்னு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே ஒரு அல்ட்ரா ப்ரீமியம் கேலிப்ரேட்டர், வீடியோ கேலிப்ரேட்டர், I have seen their work actually in Hyderabad. But the problem would be, even it is a premium brand like JVC NG700, not DLP one. Sorry, what normal lamp based, laser based this one. So என்ன ஆச்சுன்னா அந்த கேலிப்ரேஷன் வந்து அந்த பிக்சர் குவாலிட்டி வாஷ்ட் அவுட்டாக இருந்தது. இப்போ நான் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்க அந்த 25 lakhs அல்ட்ரா ஷார்ட் த்ரோ சோனி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதோட டீட்டெயிலும் அந்த ஸ்க்ரீனோட சைஸ் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கரெக்டு, ப்ரொஜெக்ஷன் சைஸ்க்கு கரெக்டு தான். 135 ஃபார் தோஸ் NG700 சூப்பர், எல்லாமே பக்கா. பட் கேலிப்ரேஷன் பார்ட்டுன்னு வரும்போது அந்த வீடியோ கேலிப்ரேஷன் பார்ட்டில் ரொம்ப சொதப்பலாக இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து கெல்வின் மீட்டரோ இல்லை வந்து இதுக்கு தேவைப்படுற அந்த எக்யூப்மெண்ட் இல்லாமலே சூப்பராக பண்ணியிருந்தீங்க வித் யுவர் ஐஸ். அவங்க அத்தனை எக்யூப்மெண்ட் வச்சும் இட் இஸ் ஃபெயில்டு. இல்லை இட்ஸ் ஃபெயில்டுன்னு சொல்கிறத விட ப்ரொஜெக்டர்ஸ் ஆர் நாட் லைக் டிவிஸ். அதாவது என்னதான் நீங்க வந்து லேசர் இல்ல டிஎல்பினாலும் இட்ஸ் ஆல் அட் தி எண்ட் லேம்ப் ஆர் லைட் சோர்ஸ் பேஸ்ட் ப்ரொஜெக்ஷன் தான். அதுக்கு ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு, அது வந்து ப்ரொஜெக்ஷன் வருது. இப்போ இங்க இந்த HDR கண்டென்ட் உள்ள வரும்போது தான் இந்த பிரச்சனையே. பட் யா ஐ டு அக்செப்ட். பட் நாங்க பார்த்தது ஒரு SDR கண்டென்ட். HDRனாலே அவங்க வாஷ் அவுட் இருக்கா, வாஷ் அவுட் ஆனது. யா, அப்ப அவங்க ஏதோ ஒரு அந்த HDRல வரக்கூடிய அந்த செட்டிங் ஏத்த மாதிரி வைக்கல. கேமட் அந்தரேன்னு சொல்றீங்களா? கேமட் கலர் ஸ்பேசிங் வந்து கரெக்டா வைக்கலன்னு அர்த்தம். ஓகே, இது HDR வந்து ஆக்சுவலி வந்து முக்காவாசி ப்ரொஜெக்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து எல்லா ப்ரொஜெக்ட்ஸுமே நல்லா பண்ணும். நீங்க சொல்ற மாடலாம் இன்னும் ஃபினாமினலா பண்ணும். என்னன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் HDR கண்டென்ட் உள்ள போகும்போது மட்டும் நம்மளோட HDR நம்மளோட ப்ரொஜெக்டர் வந்து ஒரு வாஷ்ட் அவுட்டான இமேஜை வந்து கொடுக்கும். அது ஒரு பேலா கலர்லெஸ்ஸா லைஃப்லெஸ்ஸா இருக்கும் அந்த இமேஜ் பார்க்கும்போது. சில ப்ரொஜெக்டர்ஸ் அது கொஞ்சம் நல்லாவே பண்ணும். ஆனா இதுல வந்து நம்ம வந்து எப்போதுமே ப்ரொஜெக்டருக்கு HDR கண்டென்ட் கொடுக்குற மாதிரியான அந்த கலர்ஸ் வந்து HDRல கிடைக்காது.
இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் நான் பார்த்த விஷயம். இதுக்கு நாங்க வந்து மேட்வியர் யூஸ் பண்ணி நாங்க ரெகலேஷன் பண்ணியிருக்கோம். ஆனா வந்து இது அஃபிஷியலா வந்து நம்ம ஒரு மேட்வியர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எப்படியும் வந்து 6-7 lakhs. எக்ஸாக்ட்லி இந்தியன் எம்ஆர்பி. பேசிக் என்ட்ரியே சொல்றேன். நாங்க என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 6-7 months இந்த அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபைல்ஸ், அப்புறம் அதை கோஆர்டினேட்டா வேலை செய்ய வைக்கிறதுக்கான ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர்ஸ், கமாண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அட்லாஸ்ட் இட் வாஸ் வெரி பிக் சக்சஸ். நான் வச்சிருந்த என்னோட பிசியை நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவருக்கு கொடுத்துட்டேன். அவரு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுல என்ன பண்ணோம்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஹெச்டிஆர், அதாவது டோன் மேப்பிங்னு ஒரு விஷயம் டோன் மேப்பிங். இப்ப நீங்க டோன் மேப் அப்படியே நீங்க வந்து இப்ப எப்படி வந்து நீங்க ஒரு படத்தை நீங்க பிளே பண்ணும்போது ஆடியோ ஃபைல் வந்து இப்ப டால்பி 2HD இந்த டிடிஎஸ்எக்ஸ்னு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்குமே வந்து ஹெச்டிஆருக்குமே மெட்டா டேட்டான்னு ஒன்று இருக்கும். இப்போ டால்பி விஷனுக்கு ஒரு மெட்டா டேட்டா இருக்கும், HDR10 plus ஒரு மெட்டா டேட்டா இருக்கும். இது அப்படியே என்ன பண்ணும், உங்க ப்ராசஸரும் தொடாம அப்படியே வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துரும். உங்க ப்ரொஜெக்டர் அந்த ஆடியோ இல்லாத அந்த ஃபைல் ஆடியோ வந்து ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணிடும். இது வந்து ப்ரொஜெக்டருக்கு வந்து வெறும் ஒரு இந்த மெட்டா டேட்டா, வீடியோ மெட்டா டேட்டா போயிருக்கும். இதை வந்து அது பிரிச்சு அந்த கலர் கரெக்ஷனை கரெக்டா வந்து அந்த அந்த கேமெட்ல உட்கார வைக்கணும். அப்போ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும், எல்லா ப்ரொஜெக்டுமே ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ தே பெட்டர் வித் HDR. எல்லா ப்ரொஜெக்டர்ஸுமே HDR கணக்குல சூப்பரா இருக்கும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அந்த HDRோட கலர் கேமெட் இருக்கு பாத்தீங்களா, அது ஒயிட் பேண்ட். அதை வந்து HDRனால ஹேண்டில் பண்ண முடியாது. அப்பதான் வந்து இந்த மேட்வியர் உள்ளக்க வரான். ஸோ ஹீ இஸ் ஏபிள் டு கன்வெர்ட் HDR மெட்டாடேட்டா இன் HDR. ஓகேவா? HDRல இருக்கக்கூடிய அந்த கலர் கேமெட்டை அவன் வந்து HDRல வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அவங்களுக்கு ப்ரொஜெக்டர்ல போகும்போது HDR தான் போகும். ஆனா நீங்க பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து HDRோட கண்டென்ட்டோட கிளாரிட்டி இருக்கும், அந்த கலர்ஸ். ஓகே, ஸ்பேஸை வந்துட்டு டவுன் கிரேட் பண்ணி பட் HDRோட அந்த அவுட்புட் கொடுத்துருது. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த சிக்னலை தான் டவுன் கிரேட் பண்றான் தவிர்த்து அந்த சிக்னல்ல வரக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து உங்களுக்கு HDRோட ஸ்ட்ரென்த் தான் வரும். சொல்லப்போனா அதை விட ஃபினாமினலா இருக்கும். ஓகே, நீங்க வந்து உங்களோட பிசி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, உங்களோட கிராபிக்ஸ் கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல எந்த அளவுக்கு நல்ல கிராபிக்ஸ் கார்டு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ப்ரொஜெக்டரை வந்து இன்னும் கேமர்ஸ்க்கு எப்படி வந்து இந்த RTX 4050 5090ன்ற மாதிரி நமக்கு இந்த ப்ராஜெக்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுல மேட்வியர்ல உங்களுக்கு இல்ல நான் என்ன மீன் பண்ண வந்தேன்னா, அவங்களுக்கு எப்படி இந்த RTX 5090 4090 எல்லாம் ஒரு பெரிய அந்த இதுவும் நமக்கு அந்த மாதிரி இந்த ப்ரொஜெக்டர்ஸ் சோனி 7000 அந்த எப்சனோட அந்த பிரீமியம் அது மேலலாம் ஒரு ரியல் டைம்ல உங்களுக்கு கொடுக்கணும். ரியல் டைம்ல ப்ராசஸிங் பண்ணி இமேஜ் கொடுக்கணும். அப்ப நல்ல ஒரு எஃபிஷியன்டான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா அது இன்னும் சூப்பரா பண்ணும். நல்ல சிங்க்ரைஸ் இன்னும் அந்த ஆடியோ டிலே குறைக்கும். உங்க வீடியோ சீக்கிரம் வரணும்ல, ப்ராசஸ் ஆகி வெளியே வரும்போது உங்களோட ஆடியோ டிலேவும் இருக்கும். ஸோ வீடியோ லேட்டா வரும், ஆடியோ ஃபர்ஸ்டே வந்துடும். இதை குறைக்கும். இதை வந்து உங்க நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு வந்து குறைக்கும். ஸோ இதெல்லாம் விஷயம் இருக்கு. that is great bro actually. அண்ட் வேற என்ன நல்ல டாபிக் நீங்க ஏதாவது கேளுங்களேன் ப்ரோ. எப்படி சமாளிக்கிறீங்க கஸ்டமர்லாம்? கன்வின்ஸ் ஆறாங்களா? எங்களுக்கு கஸ்டமர் கன்வின்ஸ் பொறுத்த வரையும் ஐ மீன் நான் நல்ல மார்க்கெட்டிங்கோ சேல்ஸ் பர்சன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் அ குட் டெக்னிக்கல் பர்சன். காலேஜ் டெக்னிக்கல் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்காது. நம்ம உண்மையை சொல்லிடுவோம். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் தி திங். நல்லா இருக்காது அப்படின்றோம். அதனால நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு கஷ்டமா இருக்கு பட் we are focusing on the client who actually knows the tech. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு எந்தூசியாஸ்டாக உங்களுக்கு தெரியுது. நாங்கள் டார்கெட் பண்ணுற கிளைண்ட்டும் அட்லீஸ்ட் அந்த என்ட்ரி லெவலில் ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுங்களா. ஓகே, இந்த மாதிரி போனால் பெட்டராகவே இருக்கும், அதுக்கு போகலாம். அவர்கள் வந்துட்டு இந்த பெட்டர்மெண்ட்டான வேர்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது, நம்ம சஜஸ்ட் பண்ணி டெக்னிக்கலாக இருக்கவங்ககிட்ட சஜஷன் கேட்கலான்னு வருவாங்க பார்த்தீங்களா.
அவங்கள மோஸ்ட்லி கன்வெர்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் திஸ் ஃபார் ஃப்ராங்காக சொல்லணும்னா நிறைய பேர் வராங்க, பட் தே ஆர் ஆல் நாட் மை டைப்ன்ற மாதிரி நான் விட்டுறேன். பிகாஸ் என்னால் அந்த ஃபேக் ப்ராமிஸ் பண்ணி விற்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஃபஸ்ட் திங். பிகாஸ் ஒருத்தங்க கொடுத்து அந்த செலவு பண்ணுற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும். ஸோ அந்த ஃபேக் ப்ராமிஸ் இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்குது, பட் வி வில் பி மேனேஜிங் அண்ட் கோயிங் கிரேட்ன்ற மாதிரி we are planning actually, and it is working good. And நான் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் எதில் ஒரு கண்டென்ட் போடுறதுனாலையும் அவங்களுக்கு புரிஞ்சு they can ask questions with the installers or the people who are going to give those equipmentன்றதுனா அந்த மாதிரியான இதுவாக தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தவங்களுக்கு நீங்க கேள்வி கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டியோ நீங்களே கொடுக்குறீங்க. அதுக்கு ஏன்னா என் எய்ம் மெயினாகவே அதுதான். So whomever watching my video, they should know at least the basics, and they can ask the questions why this இப்போ இந்த மாதிரி ட்ரெயின் ஆகியும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கை அவர் வாங்கலை என்கிட்ட, அதே மாதிரி இன்னும் பில்டு பண்ணல. ஸோ என்கிட்ட பேசிட்டு ஒரு 1 month அந்த கான்வர்சேஷன் நல்லாவே பேசிகிட்டு இருந்தோம். என்னன்னா இப்போ நான் கிளைண்ட்டாக பார்க்காம அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் வைக்கிறதே ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அப்படி வைக்கும் போது அவங்க என்கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. பட் என்கிட்ட இருந்து எல்லா நாலேஜும் எடுத்துக்க முடியுமானா அது முடியாது. பிகாஸ் மை R&D இஸ் சம்திங் லைக் 6 years to 7 years ப்ளஸ் என்னை சுற்றி இருக்கிற சர்க்கிள். இப்போ உங்களோட நாலேஜே எனக்கு ஷேர் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட இன்ஜினியர், அந்த ஆடியோ இன்ஜினியர், அவரோட நாலேஜ் ஷேர் ஆகிருக்கு. அப்புறம் கமர்ஷியல் பர்சன்ஸ் அவங்களோட நாலேஜ் ஷேர் ஆகிருக்கு. ஸோ டு பி ஃப்ராங்க்கு ஒரு 30-40 yearsக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவங்களோட நாலேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அதை என்னால் ஃபுல் இப்போது அதான் நான் சொன்ன மாதிரி பேசிக்காக ஒருத்தங்க வராங்க, ஒரு 2 to 3 weeks ஆர் 1 monthக்குள்ளே நல்லாவே பழகிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்கன்னா they can ask question and ஏன் ப்ரோ இந்த இதுக்கு போட்டிருக்காங்கன்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் இன்டைரக்டாக ட்ரைனிங்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஆடியோ பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே இஸ் நியூ டே தான். நம்ம கத்துக்கிட்டு தான் இருப்போம். இதுல 100% அச்சீவ் பண்ணவங்க யாருமே சொல்ல முடியாது. ஈவன் ஐமேக்ஸ் சினிமா கூட நீங்க 100% அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. மைபி தே ஆர் குட் வித் large formats, பட் ஆனா ஆடியோல தே ஆர் நாட் ஸ்ட்ராங். எக்ஸாக்ட்லி தே ஆர் குட் ஒன்லி வித் 5 channel அவ்வளவுதான். இதுவே நீங்க டால்பி ஓட AMC சினிமாஸ்லாம் போனீங்கன்னா தே ஆர் வெரி குட் வித் ஆடியோ. ஆனா அந்த ஸ்கிரீன்ல அவங்க ஹிஸ்டரி சூப்பரா இருக்கும். பட் ஆனா அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஸ்கிரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லாம் கூட விட்டுருவாங்க. ஃபிளாட் ஸ்கிரீன் அதை போட்டுருவாங்க. ஒருத்தங்கிட்ட ஒன்று இருக்கும், ஒருத்தங்கிட்ட ஒன்று இருக்காது. அதே மாதிரி தான் யூ கேன் ஃபுல்லி இப்போ நான் கோஆக்சுவலே சொல்றேன், இதுல உங்களுக்கு பாயிண்ட் சோர்ஸ், பேனிங் எல்லாமே இருந்தாலுமே இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும் நார்மல் ரெகுலர் ஸ்பீக்கரை விட. ஆனா மூவிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு தேவைப்படாது. எக்ஸாக்ட்லி. இது ஹம்பிளா இது ஒரு மூவிஸ்க்கு சூப்பர் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கர்ஸ் நம்மளால மற்றவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்க முடியும்னா இந்த கோஆக்சுவல் ஸ்பீக்கர்ஸ், இந்த கான்சென்ட்ரிக் ஸ்பீக்கர்ஸை நீங்களே எடுத்து சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம வெயிட்டிங் ஃபார் தோஸ் டெஸ்ட் ஒன்லி ப்ரோ. ஏன்னா இந்த ஸ்பீக்கர்லாம் இல்ல, நீங்க கெஃப் இல்லை நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆடிஷன் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கர்ஸ். இப்போ நான் உங்கள் கூட சுற்றிட்டு இருக்கும்போது அந்த சென்னையில் நம்மலாம் போயிட்டு சில இதை பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ நம்ம அந்த ரவுண்ட் அடிக்கும் போது புது பிராண்டான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்தியாவுக்கு நான் சொல்கிறேன், ஆப்ரில்லாம் சம்திங் ஒரு பிராண்ட் இருந்தது, ஏபிரான், அந்த ஸ்பீக்கர்ஸ் நம்ம ஆடிஷன் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட்னு அந்த ஒரு பிராண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபிஷர் டு பி ஃப்ராங்க்கு அந்த 5.4 inches ஸ்பீக்கர்லாம் அவங்க எப்படி அந்த பேஸ், அந்த மியூசிக்கல் பேஸ் எப்படி வந்ததுன்னு தெரியல. 11 lakhs. It is a basic model, but it is 11 lakhs. லைக் அதனால அகைன் நான் என்னதான் இவ்வளோ சொன்னாலையும் பீப்புள் ஆர் நாட் லைக் நம்மளோட காதோட அந்த எஃபிஷியன்சி அளவுக்கு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. It takes time and they need to audition lot of equipments with different genres. நானே இந்த ஸ்பீக்கரோட கான்செப்ட்ல போறதுக்கு முன்னாடி I went to Singapore. Okay. அங்க I auditioned Ascendo speakers. அதுக்குமா I truly understood that not பெரிய ஸ்பீக்கர்ஸ்னால தான் அந்த தியேட்டர் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும்ல. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் ஒன்று இருக்கு, நீங்க என்ன மாதிரியான ஸ்பீக்கர் பேக்கேஜ் போறீங்கன்ற விஷயம் இருக்கு.
அங்க வந்து அது சேம் கான்செப்ட் டிரைவ்ஸ். அசல் என்ன சொல்றான், யூ கோ வித் சேம் டிரைவ்ஸ் ஃபார் எல்சிஆர், சைட் சரவுண்ட், ரியர் சரவுண்ட், அட்மோஸ், ஒரே சைஸ் இல்ல ப்ரோ, நாங்களும் அதை தான் சொல்றோம். முதல் கோ வித் சேம் ஸ்பீக்கர்ஸ் போங்க. நீங்க வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து டவர் போறது, சென்டருக்கு வந்து ஒரு எம்டிஎம்ல போறது, சைட் சரவுண்ட் அந்த புக் ஷெல்ஃப் போறதுக்கு சம்பந்தம் இல்லாத பேக்கேஜ், ஒரே மாதிரியான ஸ்பீக்கர். இஃப் பாசிபிள் people can go entirely either with this floor stands entire. Even that is better. Or MMD. Floor stand is better. But I'm telling you, instead of paying for the floor standard, that is a great point actually. And the extra money வந்து go with a better subwoofer. That is a great point. And அது நான் கண்டிப்பா people if they have understood the concept னா அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. நல்ல புக் ஷெல்ஃப் எல்லா சேனலும் கொடுத்துட்டு நல்ல சப்வூஃபரோட பேர் பண்ணோம்னா நீங்க சொல்ற மாதிரி பெரிய சப்வூஃபர் ஸ்டார்ட் வித் 15 12 15 அந்த மாதிரி லைக் ரெண்டு போங்க, ஒன்னு போறது ரெண்டு போங்க. ஏன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சிய நீங்க வந்து ஒரு 6.5 இன்ச் டிரைவ் இல்ல ஒரு 7.5 இன்ச் டிரைவ்ல புஷ் பண்ணும்போது இட் won't sound huge. 4.5 inches. அதுவே நீங்க ஒரு 12 inch 15 inch டிரைவ்ல புஷ் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி பெருசா கேட்கும். Because the dispersion will be wider. Directional, it is unidirectional. அந்த டிஸ்பர்ஷன் வந்து ரொம்ப வைடரா இருக்கும்னு சொல்ல வரீங்களே. ரொம்ப வைடரா இருக்கும். You can feel that impact. அதனால நீங்க வந்து டவர் ஸ்பீக்கர் போட்டு அதுல இருந்து வரக்கூடிய மிட் பேஸ்க்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்றத படத்துக்கு சொல்றேன், நாட் ஃபார் சாங்ஸ். மூவிஸ்க்கு நீங்க வந்து 8 years கட் பண்ணிட்டு just go with a very good subwoofer 2 3 or even 4 உங்களோட ஸ்பேஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஃப்ளோர் ஸ்டாண்டர்ட் வந்து ஐ வில் சீரியஸ்லி அவாய்ட் ஃபார் மூவிஸ்க்கு ஃப்ளோர் ஸ்டாண்டர்ட் இஸ் நாட் குட். என்னதான் நீங்க வந்து டியூன் பண்ணி நீங்க 8 years கட் பண்ணாலும் நீங்க கொஞ்சம் நல்ல ஆம்பிளிபிகேஷன்ல ஏவிஆர் இல்ல ப்ராசஸ் இது பவர் ஆம்ப் வச்சிருந்தீங்கன்னா பேஸ் வந்துடும். அது நீங்க எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் பீப்புள் டு கோ வித் புக் ஷெல்ஃப். போறீங்கன்னா புக் ஷெல்ஃப்லேயே போங்க, எல்சிஆருக்கு. இல்ல MTM பேஸ் பண்ணி போயிருங்கன்றீங்க. MTM நீங்க முன்னாடி LCR 3க்குமே MTM போயிடலாம், ஒரே மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் போயிடலாம். சைட் சரவுண்ட்ஸ்க்கு ரியர் சரவுண்ட்ஸ்க்கு மிக்சர் போகலாம். அட்மோஸ்க்கு எலிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்னு நீங்க கேட்ட இருக்கும். அதே பிரைம் சேட்டலைட்ஸ் மாதிரி லைக் திஸ் வால்யூம் டவுன் அந்த மாதிரி நீங்க வந்து எலிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் போகலாம். இந்த இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ்க்கு போறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் போகலாம். பட் ஆல்வேஸ் கோ வித் 2 subs. அது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஐடியா அண்ட் கிரேட்டஸ்ட் சிங்கிள் சப்ல இருந்து ஐ வென்ட் வித் 2. அந்த மேஜிக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதிகமான பேஸ் வர போகுதுன்னு, இல்ல. அதாவது நம்ம வந்து ஒரு சப்வூஃபரோட கெயினை குறைக்க போறோம். ஸோ வி ஆடிங் another sub. ஸோ நீங்க அதிகமான வால்யூம்ல பார்க்கும்போது கம்மியான வால்யூம்ல உங்க சப் இருந்தாலுமே யூ won't get distortion noise. அது வந்து ஒரு எல்லா இடத்துலயும் ஸ்வீட் ஸ்பாட் வரை கிடைக்கும். Even if there is a chance they can go 4 subs 6 subs. The first magic to ever be done in a home theater. அது நான் கண்டிப்பா I'll pledge for. If people people க்கு வந்து இந்த இல்ல என்னால your sub should be bigger. எவ்வளோ அந்த டிரைவோட கோன் ஏரியா பெருசா ஆகுதோ அவ்வளோ அது எஃபிஷியன்ட்டா புஷ் பண்ணும். அதிகமான லோடு தேவைப்படாது. தியேட்டர்ஸ்ல நீங்க ஏன் வந்து அந்த பேஸ் ரொம்ப என்ஜாய் பண்றீங்கன்னா they use a very huge drives. நீங்க அவ்வளவு பெருசு போக வேணாம். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 50. Sealed one. Go with sealed one. Greatest.